யார் சொல்றது சுடுகாட்டுள்ள பேய் இருக்கணும்? சுடுகாட்டுள்ள என்னால நிறைய அமானுஷத்தை நேராவே காட்ட முடியும். ஒரு பேய் வந்து என் புருஷன் கேட்டுச்சு. அவன் கொஞ்சம் அரக்கன்னு கொண்டு போனாலே அது கூட வந்து உடல் ஒரு வச்சு அந்த வீட்டுல விளக்கு ஏற்றவே முடியாது. அஞ்சு வயசு குழந்தை எல்லாம் பேய் பிடிச்சிருக்குது. வணக்கம். இதுவா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா மட்டும் இல்ல, உங்க பேரை சொன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு இடத்துல இருக்கீங்க. கண்டிப்பா. அது இல்லாம பாத்தீங்கன்னா பில்டிங் தாண்டி ரஜினி அம்மா தான். ரஜினி வந்து சாதாரண ரஜினி அம்மா தான். அப்படி இல்லம்மா, இப்ப ரஜினி அம்மா ஒரு சீரியஸான பர்சனா இல்ல ஒரு ஜாலியான ஒரு பர்சனா? ஜாலியான தான் ரஜினி அம்மா. ஆமா. இந்த கோயிலை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கோவில் நான் சின்ன வயசுலயே ஆரம்பிச்சது. இந்த கோவில் ஆரம்பிச்சு எங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்க 5 வயசுல அந்த சிலை. இப்ப அதுதான் பூஜை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அம்மாவுக்கு கண்ணா வரைகிறாங்க. அந்த இதுதான் என்னுடைய தெய்வீக பயணம் தொடங்கிச்சு. அது அன்னைக்கு ஆரம்பிச்சது. இன்னைக்கும் இந்த கோவில் கட்டி இங்க வரவங்க எல்லாருமே நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எப்படி பண்ணிடுவோம், என்ன நல்லது பண்ணிடுவோம் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ எந்த காது படம் வந்ததுன்னா நீங்க நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா கல்விக்கு நிறைய உதவி செய்யுங்க. கண்டிப்பா. கல்வினா வந்து நான் வந்து தேர்ட் ஆகும்போது என்னால படிக்க முடியல. நான் படிக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். வாழ்க்கையில கிரிமினல் லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். என்னால படிக்க முடியல. அப்ப கிண்டல் கேள்வி அதிகம். அதனால வந்துட்டு என்னால படிக்க முடியாத படிப்பை இப்ப என்னால முடிவுக்கும் நான் மத்தவங்க படிக்க வச்சிருக்கேன். நான் ஆசைப்பட்டது அவங்க முகத்துல சந்தோஷமா நான் நிறைவேற்றிக்கிறேன். இது வந்து எந்த அளவுக்கு ஒரு பிரபலம் இருக்கோ அதே அளவுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும். கண்டிப்பா. நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க நல்லா வராங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா எதிர்ப்பு வரதான் செய்யும். புரியுதுங்களா? நல்லதை மட்டும் காதல வாங்கி கெட்டதை காதல வாங்கவே கூடாது. உன்னுடைய பயணம் போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். கெட்டது பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்க. அவங்களை சுத்தி நடக்கிறத பேச மாட்டாங்க. மத்தவங்களோட கதை தான் பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நடக்கிற கதையை பேசினாத்தான் அவங்க குடும்பத்துல பிரச்சனை தீரும். அவங்க வேலையை பார்த்தா எல்லாம் அதுதான் உண்மை. அவங்க வேலையை அவங்க பார்த்து பேசிட்டு கரெக்டா போறதா நல்லது. யாரையும் காயப்படுத்தக்கூடாது, காயவும் படுத்த விடக்கூடாது. உங்களை காயப்படுத்தி நான் எத்தனை நாளைக்கு நல்லா இருக்க போறேன்? என்ன காயப்படுத்தி நீங்க எத்தனை நாளைக்கு நல்லா இருக்க போறீங்க? என்ன காயப்படுத்தி உனக்கு நீ அதை சந்தோஷப்படுத்தினா அந்த சந்தோஷத்தோட டபுள் பண்ணா உனக்கு துக்கத்தை கடவுள் கொடுப்பாரு. யாரா இருந்தாலும் சரி, அது நீங்களும் சரி நானும் சரி, யாரையுமே என்ன பொறுத்த வரைக்கும் யாரையுமே காயப்படுத்த கூடாது, புண்படுத்தக்கூடாது. இப்போ வெளியில இருக்கிறாங்க. இப்ப நம்ம கோயிலுக்கு டோக்கன் சிஸ்டம் எல்லாம் இருக்காமா? ஆமா, இப்ப 20 ரூபாய் டோக்கனு. ஆனா வெளியே வந்து சில பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது அதிகமா சொல்ற மாதிரி பேச்சு வருது. அது தெரிஞ்ச வச்சிருந்தாலப்பா வெளில 1000 சொல்லுவாங்க, இல்லாதெல்லாம் சொல்லுவாங்க. நான் அதனால யூடியூப் பேட்டியே கொடுக்கறது நிப்பாட்டல. இதுதான் உண்மை. இப்பயும் நிறைய சேனல் எனக்கு பேட்டி கொடுக்குறாங்க. என்னால நிறைய அமானுஷத்தை நேராவே காட்ட முடியும். நான் செய்யற பூஜை இல்ல. புரியுதுங்களா? ஒரு யாராவது சரி, ஒரு லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும், ஒரு பேய் பிடிச்சவங்க வந்து ஒரு லேடிஸா இருந்தா அவங்க தான் நல்லா இருக்கும்போது தன்னுடைய உடையெல்லாம் வந்து இழுத்து போத்துவாங்க. அதே வந்து பேய் பிடிச்சவங்க பாருங்க, அது நம்ம இஸ்லாமுக்குல இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன் இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, எதெல்லாம் இருந்தாலும் சரி, நீங்க பாருங்க அவங்க ஆடும்போது தன்னை மறந்து ஆடுவாங்க. அவங்க எல்லாம் பைத்தியமா சொல்லுங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்றாங்க நல்லா விஐபிங்களுக்குலாம் பேய் பிடிக்காது, விஐபிங்களுக்குலாம் செய்யணும். யார் சொன்னது? எத்தனை பேர் பிடிச்சிருக்கு தெரியுமா? எத்தனை விஐபி நான் ஓடி இருக்கும் தெரியுமா? எத்தனை விஐபி நான் செஞ்சு எடுத்திருக்கேன் தெரியுமா? அவங்க பேரை சொல்ல முடியுமா? அவங்க சினிமா துறையிலே இருப்பாங்க, அரசியல் துறையிலே இருப்பாங்க.
அவங்க பேரை சொல்லி நம்ம அசிங்கப்படுத்த கூடாது. கண்டிப்பா. புரியுதுங்களா? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, எனக்கும் பிரச்சனை இருக்கு, தம்பிக்கும் பிரச்சனை இருக்கு, பிள்ளைக்கும் பிரச்சனை இருக்கு, இல்லாமலாம் இல்லை. மனுஷனா பிறகு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. எல்லாமே கடவுள் கொடுத்தாலும் ஏன்னா ஒரு பிரச்சனை இருக்கும். புரியுதுங்களா? எதுவுமே பிரச்சனை எல்லாம் வாழ முடியாம மனுஷன் கிடையாது. இப்ப நம்ம ஃபீல்டுக்காக எந்தெந்த மாதிரி பூஜை வருவாங்க அடிக்கணும்? பேய் பிடிச்சவங்க வருவாங்க, சூழ்நிலை வச்சவங்க வருவாங்க, ஏவல் வச்சவங்க வருவாங்க, கணவன் மணி வசித்து வருவாங்க, புருஷன் வச்ச பொண்டாட்டி சொல்லுவாங்க, பொண்டாட்டி வச்ச புருஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆனா தப்பு இல்லாம இருக்கணும். தப்பு மேலுமே கண்டிப்பா நான் செய்ய மாட்டேன். சரிங்களா? இப்போ நீங்க சொல்லுங்க அந்த பேய் பேய்கள்ல என்ன மன இதெல்லாம் இருக்காமா? இந்த மாதிரி பேய் அந்த மாதிரி பேய்கள்னு சொல்லிட்டு மனுஷாலத்தான் அத்தனை வகை இருக்குது. சரிங்களா? இந்த ஜாதி அந்த ஜாதி பேய்களுக்கெல்லாம் கிடையாது. அதுதான் உண்மை. இப்போ வந்த பேய் என்ன மாதிரி பேய்? ஒரு ஆக்ரோஷமான பேயா இல்ல சாந்தமான பேய்? என்ன நோக்கி வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க முக்கியமா நல்லா தெரிஞ்சுக்க மகனே. பேயின்னு சொல்றது வந்து துர்மரணத்துல சாவறவங்க தான் பேயே. புரியுதுங்களா? அகாபகமா ட்ரெயின் அடிபடுறவங்க, ஆக்சிடென்ட் ஆகி சாவறவங்க, இவங்கதான் பேயாகி அவங்க ஆசை நிறைவேறாத ஆசை வந்து மேல புடிச்சிட்டு கேட்பாங்க. இதான் ஒண்ணு. அதை ஓட்டி நம்ம கட்டுறது வேற. காத்தா கண்ணுக்கு தெரியற கடல் நீரா போற ஆத்மா வேற. நீங்க எப்படியும் நிறைய பேருக்கு போய் ஓட்டிக்கிட்டீங்க. ஒரு 4000 பேருக்கு ஓட்டிருப்பேன். அது மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு. நான் நிறைய இதுக்கு சொல்றேன். நம்ம இதே கிருஷ்ணமூர்த்தி நகர்ல பண்ணிருக்கிறேன். அந்த பிசினஸ் நாய் அப்படியே நான் கண்ணாடிக்கு பாக்குறேன், அப்படியே கழுத்து திருப்பிச்சு. அது என்னால மறக்க முடியாது. அப்புறம் அவங்க ஓடி போய் கண்ணை புடுங்க, அதை மறக்க முடியாது. அரக்கோண ஜெமீன்தார் வீட்டுக்கு மறக்க முடியாது. நிறைய எக்ஸெட்ரா நிறைய இருக்கு. இப்ப நீங்க நல்லது செய்யணும்னு போயிட்டு ஏன்னா தவறா எல்லாம் முடிஞ்சிருக்காமா? சொல்லுங்க. 4000 பேர் அது எப்படின்னா வந்து மகனே தவற முடியாது. ஆத்மா வந்து கேட்கும் எங்களை போகும்போது, எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு மஞ்சள் வேணும், எனக்கு புடவை வேணும், எனக்கு பீஸா வேணும், பர்கர் வேணும், லாலிபாப் வேணும், என்ன கேட்குங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பேய் வந்து என் புருஷன் வேணும்னு கேட்டுச்சு. பிடிச்சிருக்க பொண்ணு வந்து 2 மாசம் தான் அவருக்கு கல்யாணம் ஆகி புருஷன் பக்கத்துல நிக்கிறான். அவன் என்ன பதில் சொல்றது? அவன் பயந்து தனியா நிக்கிறான். அந்த மாதிரி இக்கட்டான சூழல நான் மாட்டிருக்கிறேன். அதையும் ஃபேஸ் பண்ணி ஓட்டி இருக்கிறோம். பேய்ல வந்து சில வகைலாம் நீங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. இந்த மோகினி ஜின்னு அதுதான் ஜின்னு சொல்றது இஸ்லாமியர் வச்சிருக்கவங்க தான். அது நல்ல ஜின்னு இருக்குது, கெட்ட ஜின்னு இருக்குது. நல்ல ஜின்னு அவங்களை காப்பாற்றும், கெட்ட ஜின்னு அவங்க அழிக்கும். அது வந்து நம்ம இதுல வந்து மோகினி இருக்குது, கொல்லிவாய் பேசி இருக்குது, குட்டி சைட்டா இருக்குது. புரியுதுங்களா? ஆமா, அந்த மாதிரி இருக்குது. ஆனா இப்ப கொல்லிவாய் பேசுறீங்க, குட்டி சைத்தெல்லாம் நான் பார்க்கல. குட்டி சைத்தெல்லாம் பார்த்து நான் கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்ப நான் பாக்குறதுல. ஆனா வந்துட்டு மோகினி இன்னைக்கு காத்தால கூட நீங்க வரும்போது பாத்துருப்பீங்க. ஆமா, துபாயில இருந்து அவங்க வந்திருக்காங்க. துபாயில இருந்து வந்திருக்காங்க. அந்த பையனுக்கு மோகினி சேஷ தான். மோகினி சேஷம் தன்னுடைய விந்து தானாவே அது வெளியே படுத்தும். அவன் கொஞ்சம் அரக்கன்னு தூக்கொண்டு போனாலே அவன் கூட வந்து உடல் ஒரு வச்சு அந்த மோகினி இருக்குது. அதுதான் இப்போ நீங்க ஒரு ஆத்மா பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை விரட்டுவீங்களாமா? திருப்பி அந்த ஆத்மா திருப்பி அவங்க உடம்புல போவாங்க. வராத அளவுக்கு நான் கட்டுக்கட்டுருவேன். ஒண்ணு நெருப்புல இறக்கிடுவேன், இல்லைன்னா அடி பாதாளத்துல இறக்கிடுவேன். நம்ம சொல்றோம் பேய்ன்னு சொல்றோம், ஆனா பேயோட வாழ்க்கைய வந்து அவங்கள அதோட கஷ்டம் சொல்லும் போது யாரா இருந்தாலும் சரி, மகனே உங்களுக்கு அனுபவம் பத்தாது. அதே நான் ஊர் நானும் அழுது இருக்கு. சுடுகாட்டுல என்னோட ஷால் எடுத்து கண்ணெல்லாம் தொடச்சிருக்கிறோம். அவ்வளவு சித்திரவதப்பட்டெல்லாம் செத்துருக்கோம், சாவடிச்சிருப்பானுங்க. நிறைய வகைகள் இருக்குது. சரிங்களா? 5 வயசு குழந்தை எல்லாம் பேய் பிடிச்சிருக்குது. நான் ஓட்டி இருக்கேன். ஒரு டைம் வேணா இருக்காமா? இந்த டைம்ல தான் அது பண்ணணும், இந்த ஒரு விஷயத்துக்கு தான் அது பண்ணணும். அப்ப வந்து நான் வந்து நைட்ல தான் போய் 12 மணிக்கு எடுப்பேன். இப்ப அப்படி கிடையாது. யார் வீட்டுல பேய் பிடிச்சதோ அந்த ஊருக்கு போயிட்டு பண்ணி விட்டுருவேன். சில குறிப்பிட்ட டைம்ல வந்து கூப்பிட்டு நான் உட்காந்து எடுத்துருவேன். எல்லாருக்கும் ஒரு நார்மலா ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கும். பாத்தீங்கன்னா பேய் இருக்கா இல்லையா தாண்டி அந்த சுடுகாட்டுல வந்து வெட்டியான ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஏன் பேய் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு யார் சொல்றது? சுடுகாட்டுள்ள பேய் இருக்குன்னு. சுடுகாட்டுள்ள பேய் இருக்காது. நீங்க சுடுகாட்டுல சாப்பிடலாம், சுடுகாட்டுல தூங்க. நாங்கெல்லாம் அப்படிதான் செய்யறோம். சுடுகாட்டுல சாப்பிடுவோம், படுத்துக்குவேன். சரிங்களா? யார் சொல்றது சுடுகாட்டுல பேர்? நடுக்காட்டால தான் பேய் இருக்கும், முச்சியில தான் பேய் இருக்கும், வீட்டு வாசல் ஆத்மா இருக்கும். இதுதான் உண்மை. புரியுதுங்களா? சுடுகாட்டுக்குள்ள பேய் இருக்காது. ஹரிச்சந்திரனை சுத்தி வரும்போது அந்த பேய் பிசாசு எல்லாம் வெளியே போயிடும்.
இதுதான் உண்மை. தெளிவான பதில் எனக்கு யாருமே நான் கேட்டதில்லை. அதே நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், சுடுகாட்டுல பேய் இருக்காது. சரிம்மா. புரியுதுங்களா? அது இஸ்லாமிய சுடுகாட்டுல இருந்தாலும் சரி, கிறிஸ்டின் சுடுகாட்டுல இருந்தாலும் சரி, இந்து சுடுகாட்டுல இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? ஆமா, எல்லாத்துக்குமே ஓதுறதுக்கு வேத மந்திரங்கள் இருக்குது, அசுரத்து படிப்பாங்க, ஜபம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே மந்திரங்கள் இருக்குது. புரியுதுங்களா? சரிம்மா, இந்த பில்லி சூரியன் ஏவல் சொல்றேன் அப்படின்னா என்ன? பில்லி சூரியன் ஏவல், காத்து, கருப்பு, குட்டி சைத்தான், ஜின்னு, அதெல்லாம் வந்து பேய் பிசாசி எல்லாம் வந்து தானா உருவாகுது. ஏவல், குட்டி சைத்தான், இதுல வந்து மனுஷனாகப்பட்டது ஏகப்பட்டது. தேவைப்பட்டு நீ இருக்கக்கூடாது, சாவடிக்கிறது தான் பண்றது. அவன் எவ்வளவு காலம் வாழ போனான்னு அவனுக்கு தெரியல, இன்னும் உயிர் எடுக்கிறான். யாரா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, நானும் சரி, பேசுறதாலும் சரி, பேசாதாலும் சரி, ஒரு நாள் கடவுள்கிட்ட கை கட்டி பதில் சொல்லியே தான் ஆகணும். சரிதா? நீ என்ன அரசியல்வாதியாலும் சரி, நீ என்ன கோடீஸ்வராலும் சரி, நீ என்ன சினிமா ஆக்டர், நீ ஹீரோல ஹீரோனு என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் கடவுள்கிட்ட நம்ம கை கட்டி பதில் சொல்லிதான் ஆகணும், யாரா இருந்தாலும். எனக்கு ஒருத்தர் பிடிக்கல, இப்ப அவங்க வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அவங்க எதனா ஒண்ணு பண்ணணும்னு வச்சு அதை அப்ப அதுக்கு நீங்க அந்த மாதிரி இதுக்கு நீங்கன்னா நான் பண்ண மாட்டேன்ப்பா, நான் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம வீட்டுல இருக்கலாமா, நம்ம வீட்டுல ஒரு கெட்ட சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி நான் தெரியுது? நம்ம வீட்டுல கெட்ட சக்தி வந்து தெய்வ சக்தியில வெளியே போயிடும். புரியுதுங்களா? வவால் ஒரு வீட்டை சுத்தி கோட்டா கத்தும். இன்னும் கிராமத்துல பாத்தீங்களா, ஐயோ கோட்டா வந்து கத்துது, யாரு என்ன பண்ணாங்க எடுத்தோன்னு அதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி பேய் பிசாசு நடந்து போகும்போது கூட கோட்டா கத்தும். அந்த மாதிரி நம்ம வீட்டுல வந்து ஒரு கெட்டது நுழையுதுன்னா, நம்ம வீட்டுல இருக்கிற செத்தவங்க கொண்டு தெய்வம் கொண்டு அப்படியே வெளியே வந்துருவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அந்த தெய்வத்துக்கெல்லாம் கட்டு கட்டிடுவாங்க. புரியுதுங்களா? 4 கட்டு இருக்குது, 7 கட்டு இருக்குது, 9 கட்டு இருக்கு, 21 கட்டு இருக்குது. அந்த மாதிரி கட்டு வகைகள் நிறைய இருக்குது. இப்ப நம்ம வீட்டுல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அறிகுறி என்ன இருக்கா? நம்ம தெரிஞ்சு நல்லா தெரிஞ்சுக்கலாம். வீட்டுல நிம்மதி இருக்காது, சண்டை மேல சண்டை வரும், உடம்பத்த நோய், தேவையில்லாத நோய் வரும், அங்கங்க உடம்புல கட்டி வரும். புரியுதுங்களா? அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீட்டுல விளக்கு ஏற்றவே முடியாது, எந்த ஒரு காலத்துக்கும் விளக்கு ஏற்ற முடியாது. இதெல்லாம் ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்ப அந்த செய்தி நீங்க எடுப்பீங்களா? அந்த மாதிரி செய்வனை இருக்குதான் ரஜினி அம்மா. இல்லைம்மா, அது நீங்க எப்படி எடுப்பீங்க அப்படின்னு அதை உட்கார வச்சு அந்த செய்வனை நான் அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணி, நம்ம பூஜை புனஸ்காரம் பண்ணி மந்திரங்கள் சொல்லி அந்த செய்வனை எடுத்து கட்டு கட்டிடுவேன். கட்டு கட்டி அதை எடுத்துட்டு போயிட்டு வேற இடத்துல போட்டுருவேன். இப்போ சில பேர் சொல்றாங்கம்மா, இந்த 2 ஆத்மா அவங்க குடும்பத்துக்குள்ள பேசணும், அது இல்லையாமா? அது உண்மைதான். வேலூர்ல இன்னைக்கு தலைமுறையா செய்யறாங்க. உங்களால அந்த மாதிரி என்ன விஷயம் இல்ல, நான் வந்து தெய்வ சக்தியில இறங்கிட்டேன். இப்ப நடந்தது ஒரு சொல்றீங்க. ஒரு 5 நாளுக்கு முன்னாடி எங்க அம்மா பெரியம்மா இறந்துட்டாங்க. நான் பெரியம்மான்னு சொல்ல மாட்டேன், அம்மா தான் நான் சொல்லுவேன். அவங்க காத்தால 10:30 மணிக்கு உயிர் போயிட்டாங்க. உயிர் போயிடுச்சு, எல்லாரும் தான் வந்தாங்க கூட. நான் 5:30 மணிக்கு போய் அடிச்சுட்டு அழுவுறேன். அவங்களுடைய ஒரு கண்ணு திறந்துச்சு, இந்த கண்ணுல கண்ணீர் வருது. உடனே என்ன பண்ணாங்க, ஃபியூச்சர் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு விசிறலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா உயிரோடு இருக்கிறாங்க. அப்புறம் என்ன அந்த கண்கள் என்னையே பார்த்துட்டு 10 நிமிஷத்துக்கு திருப்பி முடிச்சு. எல்லாரும் பார்த்தாங்க, கூட வந்தவங்க எல்லாம் பார்த்தாங்க. இந்த மாதிரி எவ்வளவு இருக்குது. புரியுதுங்களா? ஆத்மான்னு சொல்றது நம்ம யாரு மேல அளவு கடந்து வச்சிருக்கோம், அந்த ஆத்மாவை பாக்குற வரைக்கும் நம்மளுடைய ஆத்மா அடங்காது. அந்த பிண்டத்தை நம்ம இப்படி கரைக்கணும் தெரியுமா? அதை கரைக்கும் போதுதான் நமக்கு தெரியும் நம்ம செத்துட்டோம். நான் நல்லா இருக்கும் போதே நான் தான் ரஜினி அம்மா பேசுறது ஒருத்தன் பேசுறான் என்கிட்டயே பேசுறான். சொல்லுங்க, நான் தான் ரஜினி அம்மா பேசுறேன். அப்ப நான் யாரு? பூனைக்கால் மாதிரி, எலி வால் மாதிரி அப்படிலாம் இருக்கும் மண்ணில். அந்த பெத்த தாய் அழுகுறாங்க, மகனே நான் உன்னை எப்ப திருப்பி பார்க்க போறேன் அப்படின்னு. அந்த ஒருத்தர் கேமரால இப்படி எடுக்கிறான், நல்ல செல்லுல எடுக்கிறான் அப்படி. ஆனா இன்னமும் சில பேர் வந்து திருநங்கையை வந்து தாழ்த்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இவன் இப்ப இருந்தவன் இப்படி நிமிர்ந்து என்ன குரல் கொடுக்குறான், தப்பாக திருப்பி ஹேய் அப்படின்னு குரல். இவனை பார்த்து இந்த கருப்பு விழி இல்லை.